கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனுடைய பெயர் தாவீது சுந்தரானந்தம். இவருடைய காலம் 1772 முதல் 1806 முடிய. இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. இன்றைய உலகில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருப்பது ஒருபுறம் உண்மையாக இருந்தாலும், இன்னொரு புறம் வேதனை அளிக்கும் செயல்பாடுகளும் அதனுள்ளே காணப்படுவது கிறிஸ்தவர்களிடையே விசுவாச சீர்குலைவை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. என பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒழிந்தால்தான் கிறிஸ்தவம் தலைக்கவும் செழிக்கவும் முடியும். அனைவரும் சமமாகவும் அன்பாகவும் வாழ்வதை விட்டுவிட்டு உயர்வு தாழ்வுகளை உடன்பிறப்பாக்கினால் உபத்திரமும் நிச்சயம் பெருகவே செய்யும். ஜாதி பிரச்சனைகள் ஊழியர்களிடம் காணப்படுவது மிகவும் வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கக்கூடியது. தாவீது சுந்தரானந்தம் இன பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஊழியத்தையே பிரதானமாக கொண்டு மக்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை கூறலானார். இன பிரச்சனையால் சுவிசேஷத்தை விசுவாசியாமல் இருந்த மக்களை இவர் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். முதலூர் என்ற முதல் கிறிஸ்தவ கிராமத்தை உருவாக்கினார். தென் திருநெல்வேலியில் திருச்சபைகள் உருவாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். இவரால் கிறிஸ்தவர்களான 5372 பேரை சத்தியநாதன் ஐயர் 1802, 1803 ஆகிய ஆண்டுகளில் திருமுழுக்கு கொடுத்தார். புறமதத்தவரின் கொடுமைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் மத்தியிலும் ஆயிரம் பேர் கிறிஸ்தவர்களானார்கள். முதலூர் ஆலயம் பிற மதத்தவரால் தாக்கப்பட்டது. ஆயினும் இவரால் மக்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியானார்கள். பெத்லகேம் என்னும் ஊரில் அவர் சென்றபோது சிலரால் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் என்ற செய்தி திகைப்பை ஏற்படுத்துகின்றது. 34 வயதில் திருநெல்வேலியின் இரத்த சாட்சியாக மரித்த தாவீதின் ஒளியம் மிக மிக சிறந்தது. பிரியமானவர்களே, ஜாதி பிரச்சனைகளை உங்களை விட்டு அகற்றி விட்டீர்களா? வேதாகம நண்பன் இவ்விதமாய் சொல்லுகிறார்: ஜாதி மத பேதங்கள் இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கும் சாத்தானின் ஆயுதங்கள். பிரியமானவர்களே, இந்த தாவீது சுந்தரானந்தம் இவருடைய ஊழியம் மகிமையானது, மகத்துவம் நிறைந்தது. இவர் ஒரு இரத்த சாட்சியாக இந்த பூமியிலே மரித்திருக்கின்றார். அவருடைய இந்த இரத்த சாட்சிக்கு காரணம் இனவெறி, ஜாதி வெறி. இந்த விதமான மன ஓட்டங்கள் இறுதியில் இவ்விதமான கொடூர செயல்களை செய்யவும் தயங்காது என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. ஆம் பிரியமானவர்களே, உயிரை பறிக்கும் அளவுக்கு ஒரு செயல், ஒரு காரியத்தின் பின்னணியில் இருக்குமானால் அது நிச்சயமாக கிறிஸ்துவின் சிந்தை அல்லவே அல்ல என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கிறிஸ்து இயேசுவால் ஒருவரும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இங்கே நான் தாழ்ந்தவன் என்றும் யாரும் சொல்ல முடியாது, நான் உயர்ந்தவன் என்றும் யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி உயரத்தில் உட்கார வைக்கிறவராக இருக்கின்றார். உயரத்தில் இருக்கிறவனை புழுதியில் தள்ளுகிறவராகவும் இருக்கின்றார். பிரியமானவர்களே, உயர்வு தாழ்வு கிறிஸ்து ஒரு மனிதன் வாழ்வில் வந்துவிட்டால் அதற்கு இடமே இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் ஆண் என்றும் பார்ப்பதில்லை, பெண் என்றும் பார்ப்பதில்லை, உயர்ந்தவன் என்றும் பார்ப்பதில்லை, தாழ்ந்தவன் என்றும் பார்ப்பதில்லை, படித்தவன் என்றும் பார்ப்பதில்லை, படிக்காதவன் என்றும் பார்ப்பதில்லை, ஆஸ்தி உள்ளவன் என்றும் ஆஸ்தி இல்லாதவன் என்றும் அவர் பார்ப்பதில்லை, உடல் ரீதியாக ஊனமற்றவன் என்றும் அவர் பார்ப்பதில்லை, உடலில் எந்த ஊனம் இல்லாதவர் என்றும் அவர் பார்ப்பதில்லை.
எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை ரட்சித்துக் கொள்ளும், நித்திய வாழ்வை எனக்கு தாரும். இந்த உலகத்தில் நான் வாழும் வரைக்கும் சுகித்திருக்க உடல் ஆரோக்கியத்திற்கான சத்துவத்தையும் மன அமைதியையும் எனக்கு தாரும் என்று யாதொருவன் யாதொருத்தி வந்து கேட்டாலும் அதை அவர்களுக்கு மறுக்காமல் கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த சிந்தையை நாமும் கொள்வோம். இந்த உலகத்தில் யாவரும் சமம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தையை நம்மிலும் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் 24, 25 அதிகாரம், நீதிமொழிகள் 17 அதிகாரம், எபேசியர் 5, 6 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.